இளவரசியாருக்கு மனமும் ஆகுமா, மானியம் கிடைக்குமா? என்ன இது ஜோசியமா? உண்மை மகாராஜா. மலை மீது உள்ள ஸ்ரீ சச்சிதானந்தா சுவாமிகள் சொன்னார். சச்சிதானந்த சுவாமியா? அவர் யார்? புதிதாக வந்திருக்கிறார் தேவி. பெரிய மகாத்மா. சொன்னது சொன்னபடி பலிக்கிறது. அப்படியா? மகாராஜா, நாமும் சென்று அவரை தரிசிக்கலாமே. போதும். இந்நாட்டில் சுவாமிகளுக்கும் அவர்கள் இச்சக பேச்சுக்கும் பஞ்சமே. அப்படி பழிக்காதீர்கள். சொன்னபடி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பெரிய மகான்கள் ஆட்சி பெறுவதில் தவறென்ன மகாராஜா? சரி, போகலாம். ஆமா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டவங்க அழகா சொகுசா ஜம்முன்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இல்ல காவி துணி உடுத்திக்கிட்டு சன்னியாசி வேஷம் போடுவாங்களா? வேற எந்த வேஷம் போட்டாலும் அந்த அம்மணி கண்ணால கூட பார்க்க மாட்டாளே, என்ன செய்யலாம்? அதுக்கு சன்னியாசி வேஷம் என்ன மட்டமா? மகாசூரனான அர்ஜுனனே சன்னியாசி வேஷம் போட்டிருக்காரு. அதோ கிருஷ்ணன் பலராமன் போல யாரோ வர்றாங்க இந்த அர்ஜுனனை பாக்குறதுக்கு. ஆமா, அவங்கதான். எழுந்திரு. டக்கு, நீ இங்கேயே இரு. ஜாக்கிரதை. மகாராஜா, ராஜா குடும்ப சகிதமாய் வருகிறார். ஷியாமலா கூடவா? இதெல்லாம் என்னத்துக்கு மகாராஜா? என்ன மந்திரி, நீங்க பேசாம நான் சொன்னபடி செய்யுங்க, எல்லாம் நினைச்ச வேறும். பாவம், குருதேவருக்கு எவ்வளவு கஷ்டம். இல்லைங்கள், இது சச்சிதானந்த சுவாமிகள் கட்டளை. இவர் இந்த ராஜ்யத்திற்கே மகாராஜா. ஆம், தெரியும். எங்கள் குருநாதருக்கு எல்லாம் தெரியும். தெரிந்தே தரிசனம் கொடுக்க கூடாது என்று கட்டளை போட்டிருக்கார். விபரீதம். இம்மாதிரி கட்டளைக்கு காரணம் என்னவோ? தெரிந்தும் தெரியாது போல் நடிக்கிறீர்களா? உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது மகாத்மா. நம் வாயால் சொல்ல வேண்டும் என்பது உங்கள் எண்ணம் போல் இருக்கிறது. சரி, வயது வந்த குமாரத்திக்கு விவாகம் செய்யாமல் வீட்டில் வைத்திருக்கும் மகா பாபமே இதற்கு காரணம். அவளுக்கு கல்யாணம் ஆகும் வரை உங்கள் முகத்தை பார்க்க கூடாது என்பது இந்த சன்னிதானத்தின் உத்தரவு. ஜெய் ஷியாமளா, ஜெய் ஷியாமளா. அதுதான் நடப்பது எப்போது சுவாமி? கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பதே நமது உத்தரவு. இனிமேல் நீங்கள் போகலாம். மகாத்மா, இன்னும் ஒரு விண்ணப்பம். பரம்பரையாக எங்கள் வசம் இருந்த தெய்வீக மாலை ஒன்று தவறி பிறர் கைக்கு சென்று விட்டது. அதை மீண்டும் பெறுவோமா? வெகு சீக்கிரம் அந்த மாலை உங்கள் கைக்கு வந்து சேரும். மகாபாக்கியம். சுவாமி, தங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தரவு. மான மரியாதையோடு வந்தார் மகாராஜா. மகாராஜாவானா நமக்கு என்ன? வாங்க போகலாம். வர மந்திரி, என்ன காரியம் செய்தாய்? கண்ணால் கூட பார்க்க முடியாமல் செய்து விட்டாயே. அங்கேதான் நம்மளவரு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. ஆமா, தரிசனம் தந்தா என்ன நஷ்டமா? கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டா எப்படி? என்ன அவமானம்! உன்னாலே எவ்வளவு இழுக்கு! உன்னாலே அந்த மகாத்மா தரிசனத்திற்கும் அருகதை இல்லாதவர்களாகி விட்டோமே. எங்கும் இல்லாத, இதுவரை கண்டும் கேட்டுமிராத முரட்டு பிரிவாகத்தால் எங்கள் மனதை புண்படுத்தி இப்பொழுது வெளியே தலை தூக்கி செல்ல முடியாதபடி அடித்து விட்டாய்.
தான தர்மங்கள் செய்து தவ பூஜை விரதம் நோன்பு எல்லாம் இருந்து வேண்டி வேண்டி பெற்றதற்கு நல்ல பலன்தான். பெற்ற பெண்ணாணி இல்லை, பெரும் பாதகம் விளைவிக்கு வந்த பொருள் சத்ருணி. என்ன, ஒருவர் தன் இஷ்டப்படி கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தப்பா? மகா பாவமா? யோகீஸ்வரர் சொன்ன இந்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறதோ. உண்மை இல்லாத போனார் அந்த யோகீஸ்வரர் சொல்வாரா? அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவரிடம் போய் கேட்டால் சந்தேகம் தீரும், உண்மை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கேட்பது எப்படி? என்னால் என் தந்தை முகத்தை கூட பார்க்க மறுத்தாரே, இப்போது நம்மை பார்ப்பாரா? பேசுவாரா? இல்லை, அந்த சிஷ்யர்கள் தான் நம்மை உள்ளே போக அனுமதிப்பார்களா? அது வாஸ்தவமே. ஆனால் தெரியாமல் திருட்டுத்தனமாக போனார். அதுதான் எப்படி? எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்க்க வேண்டும் என்றால் பிரம்மாவில கூட கண்டுபிடிக்க முடியாத வழி ஒண்ணு இருக்கு. அது என்ன ஹேமா? போகலாமா? போகத்தான் வேண்டும். போய் எப்படியாவது என் தந்தைக்கு அவர் தரிசனம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். அப்படியானால் சொல்லுகிறேன், வாருங்கள்.